ஹலோ யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப் சேனலில் 2025 நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது. ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஃபோனில் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் எதுலனாலுமே அப்லோட் பண்ணலாம். எப்படி அப்லோட் பண்ணும்போது நம்ம ப்ராப்பரான வே எது, எப்படி இதை வந்து அப்லோட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம அப்லோட் பண்ணும்போது பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதை வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களும் பார்க்குறது நல்லா, இல்லைனா இனிதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேசிக் ஐடியாவை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். கட்டாயம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் 2025 ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வேலை வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணலன்னா கட்டாயம் அதுக்கான வியூஸ் வராது, ரீச்சுமே வராது. அதனால நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இப்படிங்கிற விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணணும். முடிஞ்ச அளவு உங்களுடைய வீடியோஸை மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணாமல் பிசிலே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விதமான ஆப்ஷன்ஸை வந்து உங்களுக்கு குயிக்காகவே வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு வீடியோ மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணுறதை விட பிசியில் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு எல்லா விஷயங்களையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீடியோ அப்லோட் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்லோட் ஆகிட்டே நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்காக தேவைப்படும், எப்படி இந்த வீடியோஸில் வந்து நம்ம சரியான ரீச்சை பெற்றுக்கொள்றதுக்கு வீடியோவை ப்ராப்பரான வேலை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூடியூபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் தான் இதை வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சிலது வந்து ஷோ ஆகும். முடிஞ்ச அளவு அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வேலை எப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சரியாக தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது யூடியூப் சேனல் செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து YT ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரெண்டு மெத்தடில் அப்லோட் பண்ணலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டாக யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். இது வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிசியில் தான் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு பிசியில் அப்லோட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல, ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போதே பண்ணணும். அது எல்லாமே நம்மளுக்கு பிசியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டாகவே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ நான் வந்து YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் செலக்ட் பண்ண போகிற அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ரீநேம் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னால இதை வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இதே வேறொரு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பேரை வந்து கட்டாயம் அந்த வீடியோக்கு வந்து கொடுத்து வச்சிருங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ரீச்சை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ தான் செலக்ட் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆன இன்டர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரீயூஸ் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸில் இருக்க டீடைல்ஸை வந்து நம்ம இதில் கொடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே நம்ம பார்க்க போகிறது டைட்டில் தான். ஸோ டைட்டில் ஒரு வீடியோக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்து கூட ஒரு டைட்டில் எடுக்கலாம். இல்லைனா ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து நீங்களே யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைட்டில் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவே ரிலேட்டட் வீடியோஸ் யாராச்சும் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள இருக்கிற டைட்டில்ஸையும் நீங்கள் நினச்சிருக்க டைட்டிலையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டைட்டில் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைட்டில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக நம்ம சரியாக என்டர் பண்ணாதான் இந்த வீடியோ ரீச் ஆகும்போது ஒரு நல்ல ரீச்சை வந்து பெற்றுக்கொள்ளும். ஸோ அதனால டைட்டில் வந்து மஸ்ட்டாக வந்து நம்ம செய்யணும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதாமல் கூட வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் கட்டாயம் ஏன் எழுதணும் அப்படின்னா இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லலாம். ஏன்னா வீடியோவை பார்க்காமே டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு கட்டாயம் வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கட்டாயம் ஏதாவது ஒரு தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் ஆட்டோ ஜென்ரேட்டட் தம்ப்நெயிலும் வந்து இருக்குது. பட் அதை விட நம்ம ஒரு தம்ப்நெயிலை வந்து அப்லோட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து நல்ல ஒரு ரீச்சை பெற்றுக்கொள்ளும். ஸோ உங்களுடைய வீடியோவோட ஃபர்ஸ்ட் லுக் எது அப்படின்னு பார்த்தோன்னா தம்ப்நெயில் தான். ஏன்னா ஒரு தம்ப்நெயிலை பார்த்து தான் இதுதான் வீடியோ அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால கட்டாயம் ஒரு தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு அட்ராக்டிவாக பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து நிறைய ரீச் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது பிளேலிஸ்ட் வந்து தேவைப்படாது. பட் நீங்கள் ஒரு 10 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ட்ராவல் வீடியோஸ் அப்படின்னா ட்ராவல் வீடியோஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபுட் வீடியோஸ் அப்படின்னா ஃபுட் வீடியோஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து பிரித்து கொள்ளலாம். ஸோ அதனால கட்டாயம் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோ கிட்ஸுக்கு மேட் பண்ணதா இல்லைனா கிட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு தான் மேட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கட்டாயம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோட கமெண்ட் பண்ணுற செக்ஷன் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிரும். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே டிசேபிள் ஆகி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த செக்ஷனில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். இந்த இடத்துல நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்கிறீங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிக்கை வந்து ஆன் பண்ணுங்கள். இந்த டிக்கை ஆன் பண்ணுறதுல என்ன நன்மை அப்படின்னு கேட்டோம்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா வீடியோவில் நீங்கள் வந்து இந்த பெய்ட் ப்ரொமோஷன் ஆன் பண்ணி தான் இருக்கிறீங்க. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே மேலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது இன்க்ளூடட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணிடும். அதனால உங்களுடைய வியூவர்ஸ்க்குமே தெரியும் இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் அந்த டிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஏஐ கண்டெனா இல்லைனா வேறொரு இடத்துல இருந்து நம்ம ஃபுட்டேஜஸ் எடுத்து இது ரியல் இல்லை நம்ம வந்து நம்மளா கிரியேட் பண்ணியிருக்க ஃபுட்டேஜஸா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற டிக்ஸ் எல்லாமே ஒட்டோவாக நம்மளுக்கு ஒன்னாகி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 500 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 500 வேர்ட்ஸில் வந்து உங்களுடைய வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டெக்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வீடியோ சர்ச் ஆகும்போது கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இப்போ வந்து பேசிக்காக அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு போகிறேன். இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுற இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்ல ஒரு ரீச்சை பெற்றுக்கொள்ளும். ஸோ பட் பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு பிறகு வீடியோக்கு லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம் என்ன லாங்குவேஜில் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ அதையும் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா செட் பண்ணலாம். பட் நான் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை வந்து செட் பண்ணுறது இல்லை. ஸோ அது விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வீடியோ ரீமிக்ஸிங்க்கு வந்து இது அலோவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவு அலோவ் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். அதுக்கு கீழே கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரி வந்து கட்டாயம் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இப்போ மியூசிக் வீடியோவாக இருந்தால் மியூசிக் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியை வந்து நீங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். அது வந்து உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேட்டகரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹோல்ட் ஆல் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிடலாம். இல்லை பேசிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சில லிங்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாம் காப்பி பண்ணாலே கமெண்ட் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஐ கார்டு அப்படிங்கிற 2 விஷயம் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயமே பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோ எண்ட் ஆகும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் பாப் ஆகிறத நீங்கள் மற்ற வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீனில் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த இடத்துல ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். வீடியோ பிளேலிஸ்ட் சப்ஸ்கிரைப் சேனல் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு விருப்பமான மாதிரி எப்படி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வீடியோ டிக் ஆகும். தேவையான சேனலை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த
எண்ட் ஸ்க்ரீன் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஐ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஐ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆகும்போது சில இடங்களில் ஐ கார்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரம் பாப் ஆகும். அந்த ஐ கார்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 5 ஐ கார்டு வந்து ஆட் பண்ணலாம். இந்த 5 ஐ கார்டையும் உங்களுக்கு விருப்பமான இடத்துல வீடியோவில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாயம் நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இதை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஐ கார்டை வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து செக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் இருக்கா, காப்பிரைட் கிளைம் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இப்போ வந்து வீடியோ அப்லோட் ஆகும்போதே செக் ஆகிரும். அதனால தான் யூடியூப்க்கு வீடியோ அப்லோட் ஆகும்போது ரொம்பவுமே டைம் எடுத்து வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அதை வந்து செக் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ப்ரைவேட்டில் தான் அப்லோட் பண்ணி நீங்கள் நினைக்கிற டைமில் இல்லை எப்படி இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ மார்னிங் அப்லோட் பண்ணுறோம், ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வைட்டி ஸ்டுடியோவில் வச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான நேரம் அதை வந்து பப்ளிக் பண்ணலாம். இந்த அன்லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும் பார்க்கணும். இப்போ ப்ரொமோஷன் செய்யும் போது நம்மளுக்கு நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லிங்கை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அதை ஓகே அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து டிக் பண்ணிட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த லிங்க் அனுப்புறவருக்கு மட்டும் அந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது இந்த அளவு விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கணும். இந்த அளவு விஷயங்களில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான டைமில் உங்களுடைய சேனலில் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து யூடியூப்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்காக தான் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த விஷயங்களை வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா யூடியூபர்ஸ்க்கு கட்டாயம் தேவைப்படுற விஷயங்களை தான் நம்ம வந்து பேசியிருப்போம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.